நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுடைய ஸ்கூல் டேஸை யோசிச்சு பாருங்க. நீங்க விளையாட்டு பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க அரசு பள்ளியில பெரும்பான்மை ஒரு 80-90களில் படித்த அந்த மாணவர்களுக்கு அரசு பள்ளி என்பது இன்னொரு தாய் வீடு மாதிரி. அங்க இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு திடல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கிரவுண்ட், அதாவது கிரவுண்ட் இல்லாத பள்ளிக்கூடத்தை நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுதா? ஒரு சில பிள்ளைகளுக்கு அப்படி இல்லாம இருக்கிறது ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கு. நான் மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பா ஒரு வினா வருது. நாட்டுப்புற விளையாட்டுகள், கபடி, கில்லி, அப்புறம் கோலி, இந்த விளையாட்டுகள் எல்லாமே வருது. இதை விளையாடாத பிள்ளைகள் ஒரு ஆன்சரா அதை எழுதும்போது எவ்வளவு வலி இருக்கும், இதுல என்ன கற்பனை அவங்களால எழுத முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில விளையாட்டுகள் அந்த தப்பான பேர் சொல்லி இது தப்பான விளையாட்டு, கில்லியா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், இதெல்லாம் விளையாடின பிள்ளைகளை திட்டுற பெற்றோர்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு சில விளையாட்டை மட்டும் உயர்வா பாக்குறது, இந்த நாட்டுப்புற விளையாட்டுகளை தாழ்வா பாக்குற பார்வை ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஏன் அந்த ஒரு காலகட்டம்ன்ற சொல்ல நான் பயன்படுத்துறேன்னா, இப்போ தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள்னு கண்காட்சிக்கு கோலி எல்லாம் வைக்கிறது பார்க்கும்போது வேதனையா இருக்கு. பிள்ளைகளை விளையாட விடுங்க. பள்ளிக்கூடத்துல கிரவுண்ட் இருந்தா அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துருங்க பசங்களை. கிரவுண்ட் இல்லாத ஸ்கூல்ல குழந்தைங்களை சேர்க்காதீங்க. பசங்களை நல்லா விளையாட விடுங்க. அந்த பருவத்துல விளையாடினாதான் அவங்களுடைய உடல் வளர்ச்சி, உள்ள வளர்ச்சி எல்லாமே ஒருங்கு சேர அமையும். விளையாட்டுக்காக இப்போ இந்த அரசாங்கம் நிறைய முன்னெடுப்புகளை எடுக்குது. நான் அதை வரவேற்கிறேன். மாணவர்களை விளையாட விடுங்கள். நன்றி, வணக்கம்.